இருக்காங்க. கோமதி வந்து ரெடியாகி சாமிக்கு பூஜை பண்ணி சூடாரத்தில காமிச்சிட்டு, அப்பா என் தம்பியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இன்றைக்கி நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்ட்டு சாமிக்கு சூடம்லாம் காமிச்சு தொட்டு கும்பிடுறாங்க. ஆனா ராஜி, மீனா 2 பேர் வர்றாங்க. "என்னங்கடி ஊரே ரெடியானாலும் நீங்க ரெடியாக மாட்டீங்க. இப்போ ஊருக்கு முன்னாடி நீங்க வந்து நிற்கிறீங்க" அப்படிங்கிறாங்க. "ஆமா அத்தை, எங்க சார் எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா நாங்க 2 பேரும்?" அப்படிங்கிறாங்க. "உங்களுக்கு என்ன அழகா இருக்கீங்க" ஜாத்தின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன அத்தை பூஜை பண்ணுறீங்களான்னு?" "ஆமா, சாமி கிட்டக்க வேண்டிக்கிட்டு இருக்கேன் நான். என் மருமகள தான் நான் போட்ட கோட்டுக்குள்ளே வைக்க முடியல. என் தம்பி பொண்டாட்டியாவது நான் போட்ட கோட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு எனக்காக உதவி செய் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிட்டு இருக்கேன்" அப்படிங்கிறாங்க. "ஓ அப்படியா? போங்க அத்தை, நீங்கள் ஒரு பெரிய ஜோக்கர். உங்களுக்கெல்லாம் எங்களையெல்லாம் அதிகாரம் பண்ணியோ அதட்டியோ பேச தெரியாது" அப்படிங்கிறாங்க. "ஆமாம், அது என்னமோ உண்மை தாண்டி. சரி என் செல்ல எப்படி இருக்குது?" அப்படிங்கிறாங்க. "உங்களுக்கு என்ன அத்தை, சூப்பராக இருக்கீங்க" அப்படிங்கிறாங்க. மயில் வந்துடுறாங்க. "ஏய் ராஜி, மீனா நீங்களும் ரெடி ஆகிட்டீங்களா? மீனா எனக்கு இந்த பூ வச்சு விடு" அப்படிங்கிறாங்க. சரி மயிலுக்கு பூ வச்சு விடுறாங்க. "என்ன அத்தை ரெடி ஆகிட்டீங்களான்னு?" ஆமாம் அப்படிங்கிறாங்க. "சரி நம்ம போய் கோயிலுக்கு கொண்டு போகிற சாமான் மற்ற நிச்சயத்துக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் போய் எடுத்து வைக்கலாமா?" அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொன்னது மாமா சொன்னது எல்லாத்தையுமே நான் ஃபோனில் நோட் பண்ணியிருக்கேன் அத்தை. அதை பார்த்துட்டு நம்ம கடகடன்னு எடுத்து வச்சிடலானே. என் புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு மயிலை வந்து கோமதி கொஞ்சிக்கிறாங்க. அதுக்கடுத்து சரி எங்கே என் பையங்களெல்லாம் காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. ராஜு வந்துட்டு அவங்க எல்லாம் உள்ளே இருக்காங்க, அரசி மேக்கப் போட்டுட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. "இன்னமும் அந்த ஆம்பளை பையங்க வர்றாங்க" அப்படிங்கிறாங்க. அடுத்து ராஜி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு ராஜி கதவை தட்டுறாங்க. "யார்?" அப்படின்னு கதிர் கேட்குறாரு. "நான் தான்" அப்படின்னா. "நான் தானா பேர் இல்லையா யார்?" அப்படிங்கிறாங்க. ராஜிக்கு இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிக்கிட்டே என்ன இப்படி அப்படி வர்றேன் அப்படின்ட்டு நிற்கிறாங்க. "நான் போய் பார்த்துட்டு வரேன்" அப்படின்ட்டு இவங்க போய் கதவை திறக்கிறாங்க. அதான் யாருன்னு கேட்குறீங்களே, பேரை சொல்ல முடியலையோ அப்படின்ட்டு அவர் கதவை திறக்காமலேயும் லைட்டாக கையை வந்து மறைச்சிட்டு பேசுகிறாரு. ராஜு வந்துட்டு அவர் கையை தட்டிட்டு உள்ளே போகிறாங்க. "என்ன என்ன உள்ளே வர்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலாய்க்கிறாரு. அடுத்து வந்து உட்காந்துடுறாங்க. "மாமா சூப்பராக இருக்கீங்க மாமா" அப்படின்ட்டு சரவணன் இங்கே எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க செந்தில் எல்லாருமேவும். ஆனால் ராஜு உள்ளே வந்துட்டு, "சித்தப்பா அழகாக பளிச்சுன்னு இருக்கீங்க சித்தப்பனே." "ஏம்மா நிஜமாவா சொல்கிற?" அப்படின்ட்டு கண்ணாடி பார்த்துட்டு, "ஆமா பளிச்சுன்னு இருக்கேன்" அப்படிங்கிறாங்க. அரசி வந்துட்டு, "யார் நான்லாம் மேக்கப் போட்டது" அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம்" அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது, "சித்தப்பா சூப்பராக இருக்கீங்க. மஞ்சுளா சித்தி என்ன கலரில் சேலை கட்ட போகிறாங்களா?" அப்படிங்கிறாங்க. "அது எனக்கு எப்படிம்மா தெரியும்?" அப்படிங்கிறாங்க. அதான் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுருக்கீங்களா, கேட்க வேண்டியதானே" அப்படின்னு சொல்லவும், "ஃபோன் நம்பர் அதெல்லாம் நான் வாங்கலையே" அப்படிங்கிறாங்க. "ஃபோன் நம்பர் வாங்கலையா? அப்புறம் அன்றைக்கி தனியாக எவ்வளோ நேரம் இப்படி பேசுனீங்களா?" அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைல்ல, மாமா ஃபோன் நம்பர் தான் வாங்காமல் இருக்காரு. ஆனால் மற்றபடி அப்படின்னு சொல்லி கையை இப்படி தூக்கி காட்டுறாங்க. "என்னது குவார்ட்டரா? சித்தப்பா நீங்கள் தண்ணிலாம் அடிப்பீங்கன்னு?" "ஐயோ அது வேற, நீ வேறம்மா, நான்லாம் அந்த கருமத்தை தொட்டதே கிடையாது." "அப்படின்னா அப்புறம் என்னதான் மாமா அது?" அப்படின்னு சொல்லி சரவணை பார்த்து கேட்குறாங்க. "ஐயோ ராஜி அப்படி இல்லைப்பா, பெரிய சாக்லேட்டு" அப்படிங்கிறாங்க. "சாக்லேட்டா?" "ஆமாப்பா, நிச்சயம் நடந்து முடிக்கவும் அத்தைக்கு கொடுக்குறதுக்காக பெரிய சாக்லேட் வாங்கி வச்சுருக்காரு" அப்படிங்கிறாங்க. "சித்தப்பா பயங்கரமான ஆளு தான் நீங்கள்" அப்படின்ட்டு எல்லோரும் கலாய்க்கிறாங்க. "உனக்கு அது வந்துட்டு நீங்கள் வந்து இனிமேல் சாக்லேட் மன்னன்னு சொல்லி அழைக்கப்படுறீங்க" அப்படிங்கிறாங்க. "அப்புறம் என்ன, இனிமேல் ஒரே ரொமான்ஸ் தான், ஒரே கிளிமா தான், ஒரே கிளுகிளுப்பு தான்" அப்படின்னு சேர்ந்துலாம் கலாய்க்கிறாங்க. "அட சும்மா இருங்கடா, எல்லாரும் என்னை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கீங்க" அப்படிங்கிறாங்க. உடனே டக்குன்னு சார் வந்துட்டு, "மாமா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களெல்லாம் மறந்துட மாட்டீங்களே" அப்படி